வணக்கம் நண்பர்ந்த சொந்தங்களே, கிளஸ்டர் எனர்ஜிலேருந்து நான் உங்க தினேஷ். இப்போ நம்ம சேத்பட்ல ஹாரிங்டன் ரோடு அங்கே வந்து ஒரு ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கோம். இங்கே ஃப்ளாட்டில் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே விருப்பம் என்னென்னா, ஒரு சோலார் ஃப்ளட் லைட்ஸ் வந்து ஃப்ளாட்டை சுற்றி போடுற பிளானு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் ஒரு 2 லைட்டு, ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஈச் 2, பின்னாடி ஒரு 2 லைட்டு, இதுதான் பிளான். மொட்டை மாடியில் ஒரு 2 லைட்டு. வீட்டை சுற்றி வந்து 60 வாட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம், மேலே 2 100 வாட்ஸ். இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா, பவர் கட் ஆகிடுச்சுன்னாலும் வந்து லைட் எரியணும், இதுதான் அதோட பர்பஸ். ரெண்டாவது, ஈவினிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிடணும், இதுவும் ஒரு முக்கியமான பர்பஸாக இருக்குது. நம்ம அன்பாக்சிங் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஹார்டோல் பிராண்டு, பாக்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. பேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ரிமோட் கொடுத்துட்டாங்க, பேட்டரி கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டு ஹோல்ட் பண்ணுறதுக்கு போல்ட் நட் கொடுத்துட்டாங்க. பேக்கிங் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நம்ம பிரிச்சுட்டு இருக்கிறது வந்து 100 வாட்ஸ் ஃப்ளட் லைட்டு. அதோட ஸ்பெக் எல்லாமே ஒன்று ஒன்று பார்த்துடலாம், சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ளாட் சிஸ்டமில் வந்து இது கொண்டு வர்றது நல்ல விஷயம்தான். ஏன்னா கரண்ட் இருக்குது இல்லைனாலுமே வந்து ஜென்ரலாக எப்போவுமே ஈவினிங் ஆன் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக காலையில் வந்து ஆஃப் ஆகிடும் சென்சார் மூலயமா. லைட் ஏதோ பாருங்கள் தினேஷ், எப்படி இருக்குது? வெயிட் எப்படி இருக்குது? நல்லா திக்காக இருக்கா? ஓகே, நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஹார்டோல் 100 வாட்ஸு. அப்புறம் பேனலோட ஸ்பெக்கு பாருங்கள் தினேஷ். ஓகே, பேனல் வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. அது கலரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 15 வாட்ஸ் பேனலு. ஸோ ப்ராக்கெட் நல்லா தான் இருக்குது. பட் இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம இங்கே பொசிஷன் பண்ணும் போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியலாக முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணது தான் அலுமினியமில் ஸ்ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இதே மாதிரி ப்ராக்கெட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து பேராபெட்டில் மவுண்ட் பண்ணலான்னு பிளானு. கீழே பார்த்தீங்கன்னா அதோட மெட்டீரியலும் நம்ம வாங்கி வச்சாச்சு. இதுதான் அலுமினியம் ஸ்ட்ரிப் வந்து ஒரு 3 நம்பர் 4 நம்பர் வாங்கி வச்சாச்சு. ஸோ இதோட ஃபங்க்ஷனிங், அதாவது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது டோட்டல் செட்டப் பண்ணுறதா கண்டினியூ பண்ணலாம் வீடியோவில். தேங்க்யூ. ஸோ கண்டினியூஷனில் என்னென்னா, ஒரு 2 100 வாட்ஸ் லைட்டை மட்டும் நம்ம இங்கே வந்து ஃப்ளட் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பேனல்ஸ் அது பக்கத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் இல்லையா, ரிமோட் கையில் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன மோடில் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஜஸ்ட்டு பிளான் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லைட்டு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லைட். இது என்னென்னா, இப்போ மோஷன் சென்சார் மூலிமா ஒர்க் ஆகிற மாதிரியும் செட்டப் இருக்குது. இதில் நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெளிச்சத்தோடு எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ இப்பயே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இந்த பில்டிங்கை சுற்றி 9 லைட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் 50 வாட்ஸில். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவாக அப்படியே ப்ளே பண்ணி விட்டுடலாம். இதில் முக்கியமான விஷயம் இதில் ஷேர் பண்ண வேண்டியது என்னென்னா, இப்போ இந்த செட்டப் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுன்ற தாண்டி லித்தியம் பெரோபாஸ்பேட் செட்டப்பில் நல்ல பெரிய பேனல்ஸ் போட்டு 1 கிலோவாட்டில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், பேக்கப் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம டிரைவில் வெளியே எடுத்து லைட்ஸ் எல்லாம் செட் பண்ண முடியும். இது பியூர்லி கஸ்டமைஸ்டு. ஸோ நல்ல இன்ஜினியரிங் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா இன்னும் இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நல்ல லெவலில் பண்ண முடியும். இது ஒரு பேசிக் ஸ்டேஜ் இது. பட் அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கவங்களுக்குலாம் வந்து, இல்லை வெளியில் ஃபார்ம் லேண்ட்ஸில் இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக லைட் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு 1 கிலோவாட் 2 கிலோவாட் லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி பேக்கப்போட நீட்டாக இதை செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பேக்கப் பவர்ஸோட நல்லா சேஃபாக சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நமக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன், வீடியோலையும் நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷனுக்கு கான்டாக்ட் கிளஸ்டர் எனர்ஜி. தேங்க்யூ.